அவுரங்கசீப் நடத்திய ஒழுங்குகள் சமூகத்தை வாழ் மூலம் மாற்ற முயற்சி செய்தார். கலாச்சாரத்தை கடுமையாக மாற்ற முயன்றார். உங்களுக்கு உணர்ந்து இருக்கிறதா தெரியாது, ஆனால் நம்மை அனைவரையும் என்னோடு மீட்ட முறையில் புரிந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மொகலாயர்கள் கொடியவர்கள் என்று சொல்லி இந்து கோயில்களை கலைத்தார்கள். முஸ்லிமார்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் மதிப்பீட்டலை செய்துள்ளனர் மற்றும் முல்களை சார்ந்த புகார்களை ஆதரவாக முன்வைத்துள்ளனர். உண்மையில் ஓரங்கசீப் போன்றவர்கள் இந்து கோவில்களை பாதுகாத்து வந்தனர். இந்த ஹியூமன் ஷேன்வாலே கருத்து அங்கிருந்து தொடங்கியது. அதனால் இதற்கு மேல் கொஞ்சம் மேலும் ஆய்வு செய்வோமா என நாங்கள் நினைத்தோம். சகோதரா, எங்களுக்கு கிடைத்தது எங்களுக்கு அதிர்ச்சி அளித்தது. முகல்களின் உண்மையான சாதாரண அதாவது ஆத்திகமான மகத்தானது இதுதான். அவர்கள் எப்போதும் ஒரு மஸ்ஜித்யா அல்லது மினாட்டா கட்டினால் அதற்கு கீழே ஒரு பழைய கோவில் கட்டுவார்கள். ஏன் என்று கேளுங்கள். அதன் மீது தீய பிராமணர்கள் கண் போடக்கூடாதென. பிறகு 16ஆம் நூற்றாண்டில் பாபர் சமாதானத்தை தேடி இந்தியாவுக்கு வந்தபோது இங்கே ஒரு அழகான பாபரியின் பணி ஒன்று கட்டினான். பின்னர் 11ஆம் நூற்றாண்டின் பொருட்களை சேகரிக்கச் செய்தான் மற்றும் நாட்டின் மக்களுக்காக ஒரு ராமர் கோவிலை கட்டினான். டெனட் பார்த்தீர்களா? அது மாதிரிதான் பல நூற்றாண்டுகள் கழித்து ASI மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ளவர்கள் மோசமடித்து அதை உண்மையான ராமர் கோவில் என்று அறிவித்துவிட்டனர். நம் அக்பர் பாய்சாக 19வது நூற்றாண்டில் ஃபாட்டேபூர் சிக்ரி நகரை அமைத்தார். பின்னர் அவர் பழைய சகோதரர் அந்த இடத்தில் ஜெயின்களின் மொத்த நகரத்தை ஏற்கனவே கட்டியிருந்ததை அறிந்தார். 6669இல் ஆரங்கசேப் மியான் ஒரு பிரம்மாண்ட காரியம் செய்தார். அவர்கள் கியான்வாப்பி கிணற்றின் மேல் மிதக்கும் கும்பங்களை அமைத்தார்கள். பின்னர் அதை தொடர்ந்து காலத்திலிருந்து பொருட்களை கொண்டு வந்து சிறந்த வடிவமைப்பான இந்து அழகிய கலை வடிவங்களை உருவாக்கி கட்டிய ஸ்டேனியைகள். ஏழை இந்துக்கள் மீண்டும் ஏமாந்தனர். சீதாராம் கோயல், மீனாட்சி ஜெயின் போல பலருங்கு சிந்தனையாளர்கள் இந்த முறைமையை நிறைய ஆவணம் தயாரித்துள்ளனர். ஆனால் மிகவும் சாத்தியமாக அவர்கள் பணம் வாங்கி இதையெல்லாம் எழுதியிருக்கலாம். அவர்களை JNU கொஞ்சம் கூட வர வைத்திருக்காது. அவர்களுக்கு தெரியவே இல்லை முகலர்கள் அடிக்கடி கட்டிடக்கலை முறையில் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருந்தனர். திறமைக்கு நம் நாட்டில் மதிப்பு இல்லை. பார்க்க மறந்த அண்டர் கிரவுண்டை பாராட்டுவது போரே இந்துக்கள் அவர்களின் மேல் சட்டை கூட விமர்சிக்க துவங்கி விடுகின்றனர். இப்போது இவர்களுக்கு ஸ்விஸ் மினிமலிசத்தை யார் புரிய வைக்கப் போகிறார்கள்? அதனால் அடுத்த முறை நீங்கள் ஏதேனும் மினாருக்கு, தர்காவுக்கு அல்லது மசூதி அருகே சென்றால், ஆகவே மேலுள்ள கட்டமைப்பை பார்த்து புத்திசாலித்தனம் காட்ட வேண்டாம். நீங்கள் மதச்சாரம் என்ற ஒரு வெளிநட்பின் பாங்கை கடந்து நிற்கலாம்.